தமிழ்நாட்டு அரசியல்ல அரசியல்வாதிகளுக்கு இப்ப பெரிய கேவலம் என்னன்னு தெரியுமா? அது இந்த தாவேக்கா கட்சியில சேர்றதும், விஜய தலைவனா ஏத்துக்கிறதும், விஜய புரட்சி தளபதின்லாம் கூப்பிடுறாங்க பார்த்தீங்களா? அதுதான் மிகப்பெரிய கேவலம். சரி, அதுவும் கூட ஒரு வகையா ஏத்துக்கலான்னு கூட வைங்களேன். ஆனா அந்த கேவலத்த விட ஒரு பெரிய கேவலம் என்னன்னா, பர்வேச மாவட்ட செயலாளரா ஏத்துக்கிறதும், பர்வேச மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறதும், புசியானந்த தலைவராக ஏத்துக்கொள்றதும், ஆதவ அர்ஜுனாவெல்லாம் அரசியலுக்கு வந்து 5 வருஷம் கூட இருக்காது. அதுக்குள்ள 5 கட்சி மாறி, வாயில வர்றதெல்லாம் பொய்யி, கிரிஞ்சு டயலாக்கு, சினிமா டயலாக்கு, ஃபுல்லாமே ரீல்ஸுக்கு மட்டும் பேசக்கூடிய ஆதவ அர்ஜுனாவையெல்லாம் தலைவனா ஏத்து, அந்த ஆளுக்கு கீழ எல்லாம் கட்சியில நம்ம பெருசா ஐயா எடப்பாடியாருக்கு அடுத்தபடியாக நம்மலாம் பார்த்த ஒரு தலைவர்கள். அதிமுக இவங்கெல்லாம் அடுத்த கட்டமா இவங்கெல்லாம் வழி நடத்திருவாங்களோன்னு நம்மலாம் எண்ணிய தலைவர்கள் இன்னைக்கு போய் இப்படி காசுக்கும் பணத்துக்கும் கீழ்த்தனமா யோசிச்சு பதவிக்கும் புகழுக்காக இப்படி போய் ஆதவர்ஜுனாட்டையும் புசியானந்திட்டம் போய் இன்றைக்கு தலைவரேன்னு கூப்பிடுறதும் மாமான்னு கூப்பிடுறதும் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறத பார்க்கும்போது அதிமுக தொண்டர்களா இவங்களையெல்லாம் நினைக்கும் போதே வேதனையாக தான் இருக்குது. இப்படி இவங்க தனி மனிதர்களாக அசிங்கப்படுத்திக்கிட்டா பரவாயில்ல, ஆனால் அதிமுக என்கிற ஒரு இயக்கத்தையே இப்படிப்பட்ட கீழ்த்தரமான ஜென்மங்கள் அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கும் போது தான் உண்மையாக தொண்டர்களுக்கு வருத்தமாக இருக்குது.